ஹாய் வணக்கம். என் பேர் தக்ஷி. நான் சின்னன்ல இருந்து மெல்பர்ன் ஆஸ்திரேலியாவில் வசித்து வாரன். இது என்னுடைய முதலாவது வீடியோ. இது மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் இந்த சின்ன கார்டனில் தோட்டத்தில் ஊர் மரக்கறியல் செடியல் கொடியலை உங்களுக்கு காட்டணும்னு விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் நான் இது வல்லாரை நான் சின்ன ஒரு பொண்டில் வளர்க்குறேன். இதில் மீன்கள் எல்லாம் வளர்க்குறேன். மிச்சம் இங்கால இது பென்ட்லி, இது பெய்லி, எங்களோட வீட்டு குட்டிகள். இது எங்களோட முடக்கொத்தான் கொடி. நாங்கள் இப்போ இலையெல்லாம் பறித்து வச்சு காய போட்டு இருக்கிறோம். இதை இனி நாங்கள் பொடியாக்கி அதை இட்லி தோசையோடு சாப்பிட விரும்புகிறதுண்டு. இது கீரை, அது நாங்கள் பருப்பு சும்மா வரையலுக்கு அங்கே யூஸ் பண்ணுறது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட வாழை மரமும் கொய்யா மரம் பூத்து இருக்குது. பட் அது காய்க்குமா ஷுவர் இல்லை. ஏனெண்டா இப்போ நாங்கள் எங்களோட குளிர்காலம் ஸ்டார்ட் ஆயிட்டுது. இந்த வாழை மரம் இப்போ ஒரு 3-4 இயர்ஸாக வளர்க்குறோம். பூக்கிறதும் இல்லை, காய்க்கிறதும் இல்லை. பட் நாங்கள் அதை இலையை நாங்கள் சாப்பாடு பரிமாறத்துக்கு நாங்கள் விரும்பி பாவிக்கிறது உண்டு. இது தூதுவளை கொடி. இது நாங்கள் இப்போ கொஞ்சம் காலமாக தான் வளர்க்குறோம். இலையை நாங்கள் ஆஞ்சு யூஸ் பண்ணது இல்லை இது வரைக்கும். நாங்கள் சீக்கிரம் பாவிப்போம். இது இன்னும் முடுக்கத்தான் கொடி உண்டு. இங்கால பார்த்தீங்கன்னா இது எங்களோட கருவேப்பிலை மரம். இது இப்போ நாங்கள் கொஞ்சம் காலமாக தான் வச்சுருக்குறோம். இது இப்படியே பெருசாக வாங்கினோம். நல்ல பச்சையாக இருக்குது, நல்ல வாசமும். இங்கால பார்த்தீங்கன்னா இது பொன்னவரை மரம். இது இனி இந்த நல்லா பூத்து வரும். இனி அதை நாங்கள் இந்த பூவை எடுத்து நாங்கள் காய வச்சு அதை நாங்கள் டீக்கு பாவிக்கிறோம். நாங்கள் எங்களை பார்த்தீங்கன்னா இது பொன்னாங்கானி. நாங்கள் இதை வரைக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது. இங்கே ஆஸ்திரேலியாவில் இதை தோட்டத்தில் காணியில் முளைக்க விடுறதில்லை. ஏனென்றால் அது டக்குன்னு பரவிடும். அதை கண்டெயின் பண்ணுற சரியான கஷ்டம். இது நாங்கள் இதில் பொட்டில் வச்சுருக்கிறபடியாக கொஞ்சம் வடிவாக லிமிட் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இது எங்களோட மாதுளை மரம். இது பூத்தது, பூக்கள் எல்லாம் கொஞ்சம் கொட்டுண்டுட்டுது. இந்த வருஷம் ஷோர் இல்லை காய்க்குமாண்டு. பட் காய்க்குமுண்டு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இதுதான் எங்களோட தோட்டம். உங்களுக்கு இது பிடிச்சதுண்டா எனக்கு கூட வீடியோஸ் இப்படி பார்க்க விரும்பினா நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லைண்டா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு இன்னும் எங்களோட ஊர் செடியல் கொடியலை காட்டுவோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு இது உதவுமெண்டா நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Bye.